ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம துளசியை அஞ்சலியை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நம்ம அஞ்சலி தான். அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லாதனால அவள் இந்த மாதிரிலாம் இருக்கா, சீக்கிரமாகவே சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஈஸ்வரமூர்த்தி, அபிராமி எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி வெற்றி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெற்றி தேர்தல் வரப்போது, அதுக்கான பிரச்சாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெற்றி சொல்றாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் நான் நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துளசி சொல்றாங்க, வெற்றி நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, தாராளமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு துளசி சொல்றாங்க, நானும் உங்க கூட பிரச்சாரத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வெற்றிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, அப்பா நானும் துளசியும் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பண்ற பிரச்சாரத்துல எல்லா ஓட்டும் என் மயனுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு துளசி வெற்றி 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு திவ்யாவும் வந்து அவங்க அப்பாக்காக பிரச்சாரம் பண்ண அதே நேரத்துல தான் வராங்க. இந்த விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிய வருது. வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, என்ன துளசி, திவ்யாவும் இதே நேரத்துல பிரச்சாரம் பண்ண வரா, வேற எதுவும் பிரச்சனை நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி துளசி கிட்ட கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, அவங்க போற ரூட்டுக்கு நம்ம போவேணா வெற்றி, நம்ம வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏரியால வேற பக்கமா போறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி துளசி 2 பேருமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே வெற்றி துளசியை பார்த்துட்டு, உங்க ஜோடி சூப்பர், உங்க 2 பேரையும் பார்த்தா சிவன் பார்வதியை பார்க்குற மாதிரியே இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம துளசிக்கு ஒரு டவுட் வருது. எல்லாரும் நம்மள புகழ்ந்து பேசுறாங்க, சரி அது எப்படி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலையே வெற்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிட்ட சொல்றாங்க. வெற்றி நீங்க எதுவும் வேலை பார்த்துருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது, எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வெற்றி வந்து தலை குனிஞ்சுக்கிட்டு, எல்லாரும் உண்மையை தானே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு துளசி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு திவ்யா வந்துடுறாங்க. திவ்யா துளசி வெற்றி இவங்க எல்லாருமே நேருக்கு நேரா மோதிர மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து துளசி வெற்றி கூட இருக்கிறத பார்த்து செம்மையா கடுப்பாக்குறாங்க. ச்சே, நான் யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவ மூஞ்சிலே முழிச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கார் மேல ஏறி நின்று வெற்றியவே முறைச்சு பாக்குறாங்க. அப்போ துளசி வெற்றி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க வெற்றி, அவ வீமுக்கனே நம்மள வம்புக்கு இழுப்பா, நம்ம எதுவுமே பேசாம போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, துளசி நீங்க சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் நம்ம கிட்ட வீமுக்குனே வம்புக்கு வந்தா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல திவ்யா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மைக்க புடிச்சுக்கிட்டு வெற்றி துளசி 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு குழந்தை வளருதே, அந்த குழந்தை ஸ்ரீகாந்தோட குழந்தை. அந்த குழந்தைய சொத்துக்காக தான் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க, முறைப்படி தத்து கூட எடுக்கல, இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாமா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து வெற்றி துளசி 2 பேரையும் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வெற்றிக்கு செம கோவம் வருது. என்ன மேடம் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க, அப்பதான் வெற்றி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி செம கோவத்தோட இறங்கி போக போறாங்க. அப்ப துளசி வெற்றி கையை பிடிச்சி, வேணா வெற்றி நீங்க போகாதீங்க, அவ நம்மள கோவப்படுத்தி பாக்குறா, இது கூட உங்களுக்கு புரியலையா, நம்ம கோவப்பட்டு அவளை அடிக்கிற அளவுக்கு போகணும், அந்த இடத்துல மக்கள் முன்னாடி நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆகணும், நம்மளுக்கு ஓட்டு போற இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து அவளுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பேசுறா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே காசுக்கு அலையிறவங்க, இவ்வளோ சொத்து இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து கூட வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாமா மக்களே, இவங்க எந்த அளவுக்கு ஃப்ராடா இருக்காங்க, இவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்கன்ற மாதிரி இங்க திவ்யா வந்து ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி வெற்றி 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க. அப்ப திவ்யா மனசுல நினைக்கிறாங்க, என்ன நம்ம கிட்ட வம்புக்கு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க, இவ்வளோ கேவலப்படுத்தியும் வெற்றி அமைதியா இருக்கானா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துளசி திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன வேணாலும் பேசு திவ்யா, எங்களுக்கு கவலை கிடையாது, அந்த குழந்தைக்கே அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அதனாலதான் அந்த குழந்தைய நாங்க எடுத்து வளர்க்குறோம், சொத்துக்காக ஆசைப்பட்டா இன்னொரு நாங்க என்னென்னமோ பண்ணிருக்கணும், ஆனா நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணல, எங்களுக்கு வேண்டியது தியா பாப்பா மட்டும்தான், அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா
பேசிட்டாங்க நம்ம துளசி. இதெல்லாம் கேட்டது திவ்யாவுக்கு என்ன ரீப்ளை பண்றதுன்னு கூட தெரியல. நம்ம வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க, பின்றீங்க மேடம், நீங்க இருந்தீங்கன்னா போதும், எல்லாத்துலயுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து அந்த இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப துளசி சொல்றாங்க, வெற்றி நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு, நம்ம போலாமா அப்படிங்கிற மாதிரி வெற்றியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அங்க திவ்யாவுக்கு செம்ம கோவம் துளசி மேல. ச்சே, நம்ம இவ்ளோ வம்பு இழுத்தும் இவ எதுவுமே பேசாம போறாளே, இவளோட இமேஜை டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் ஈஸ்வரமூர்த்திக்கு தெரிய வருது. ஈஸ்வரமூர்த்தி வெற்றி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சுப்பா வெற்றி, பிரச்சாரத்துல திவ்யா வந்து உன்கிட்ட வம்பு பண்ணாலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு வெற்றி சொல்றாங்க, ஆமாப்பா, அவ வந்து என்கிட்ட வம்புக்கு வந்தா, ஆனா நம்ம துளசி பொறுமையா இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான்ப்பா திவ்யா என்ன பேசினாலும் நான் கோவப்படாம அமைதியா இருந்தேன். நான் மட்டும் கோவப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பா நம்ம மேல மக்களுக்கு பிளாக் மார்க் மாதிரி விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல துளசி, நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. வெற்றிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ தான் முன்னாடி வந்து நிக்கிற, இப்படியே கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரமூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றி வந்து ஒரு முடிவு பண்றாங்க, தியா பாப்பா நம்ம கூட இருக்கணும்னா கண்டிப்பா அவளை தத்தெடுத்தா மட்டும்தான் அவளை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தியாவை தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தத்து எடுக்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு தியாவை தத்து எடுத்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் வெற்றி வீட்டுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மீனாட்சி அந்த தியாவை வச்சுதான் துளசி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே தியா இங்க இருந்தா கண்டிப்பா மாமா வந்து தேர்தல்ல நிக்க முடியாது, இந்த தியாவை வச்சு தானே அந்த திவ்யா வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, இன்னும் ஏன் மாமா இவங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க, தியாவை வேணா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட துளசி வந்து அது எப்படி நான் அனுப்புவேன், நானும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, அப்போ தியாவை அவ வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலன்னா நீ அவ கூடயே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வெற்றி செம்ம டென்ஷனா நிக்கிறாங்க. அப்போ வக்கீல் வராங்க. அப்போ அந்த வக்கீல் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு தியா பாப்பா எங்க போகணும்னு அவசியமே கிடையாது, அவங்க இங்கே இருக்கலாம், ஏன்னா வெற்றி தியாவை முறைப்படி தத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே நம்ம துளசிக்கு பயங்கர ஷாக். என்ன வெற்றி தத்து எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதே மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன வெற்றி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சண்டை போடுறாங்க. என்னமாமா வெற்றி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, யாரோ ஒரு பொண்ணை இப்படி தத்து எடுத்து வீட்டுல வளர்க்குறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெற்றி வந்து ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, அப்பா நம்ம பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈஸ்வரமூர்த்தி பிளாஷ்பேக்ல ஸ்ரீகாந்தை வந்து கார் வச்சு இடிச்சாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாக்குறாங்க. தியா இப்போ அப்பா இல்லாம இருக்கானா அதுக்கு காரணமே நாம தான். அன்னைக்கு நாம பண்ண கார் ஆக்சிடென்ட்ல தானே தியாவோட அப்பா இறந்து போனாரு. இப்போ தியா அப்பா இல்லாம அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. துளசி தான் அம்மா இடத்துல இருந்து தியாவை நல்லா பாத்துக்கிறா. அதுக்கு காரணமான நம்மளும் இதோட பொறுப்பை ஏத்துக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, வெற்றி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா, தியாவுக்கு இனிமேட்டு நீ தான் அப்பாவா இருந்து அவளுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி ஒரு பக்கம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு மீனாட்சிக்கு செம்ம கோபம் வருது. என்னமாமா நீங்களும் வெற்றி கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, வெற்றி எடுத்த முடிவுக்கு யாரும் எந்த தடங்களும் சொல்லக்கூடாது, ஏன்னா வெற்றி எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் செய்வான். வெற்றி அவன் பொண்டாட்டி துளசி தியா இவங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி வெற்றிக்கு சாதகமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு துளசிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வெற்றி கிட்ட சொல்றாங்க, வெற்றி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு நன்றி சொல்றாங்க. நம்ம துளசி மனசுல வெற்றி இடம் பிடிச்சிட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். இவ்வளோ நாளா மகேஷ் அஞ்சலி இவங்க 2 பேரோட லவ் சீன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதிகமா வெற்றி துளசி இவங்களோட சீன்ஸ் எல்லாம் வரவே வராது. இனிமேட்டு வெற்றி துளசி இவங்க 2 பேரோட லவ் சீன்ஸ் தான் நிறைய வரும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா நம்ம துளசி வந்து வெற்றியை பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்க. இனிமேட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெற்றியை தான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம தியாவை வந்து தன் சொந்த மக அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம துளசிக்கு. அதே மாதிரி இப்போ தேர்தலையும் துளசி வெற்றி 2 பேருமே பிரச்சாரம் பண்ணி ஈஸ்வரமூர்த்தியை ஜெயிக்க வச்சிருவாங்க. மீனாட்சிக்கு செம பெரிய ஆப்பதான் வைக்க போறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.